ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் இந்த பாக்ஸ் ஏன் கொடுக்கப்பட்டிருக்குன்னு பார்க்கலாம். இந்த பாக்ஸ் எல்லா பைக்ஸ்லையும் இருக்கும், டிஸ்க் பிரேக் உள்ள பைக்ஸ்க்கெல்லாம் இருக்கும். இந்த பாக்ஸோட ஃபங்க்ஷன் என்னென்னா, இந்த பாக்ஸ்க்குள்ளே ஆயில் இருக்கும், ரிசர்வ் ஆயில்னு சொல்கிறோம், ஆர் brakefluid ஆயில்னு கூட சொல்லலாம். இந்த ஆயில் ஃப்ரண்ட் பிரேக் அப்ளை பண்ணும்போதெல்லாம் இதுக்குள்ளே இருக்கிற ஆயில் டியூப் மூலியமாக கீழே வரும். கீழே வந்த ஆயில் கேலிபர் போகும், கேலிபர் பிஸ்டனுக்கு போகும், பிஸ்டன் பிரேக் பேடை தள்ளும். ஸோ இப்படி தான் ஃப்ரண்ட் பிரேக் வந்து அப்ளை ஆகுது. பொதுவாக அந்த டிஸ்க் பிரேக் பைக்கோட இன்ஜின் சிசி அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்து தான் கொடுப்பாங்க இந்த டிஸ்க் பிரேக். ஸோ அதுக்கு வர்றது தான் இந்த ரிசர்வ் ஆயில் ஆர் brakefluid ஆயில். ஸோ இதோட பீரியடிக்கல் மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னா இயர்லி ஒன்ஸ் ஆர் 10,000 கிலோமீட்டர்ஸ் ஒன்ஸ் கண்டிப்பாக நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். அப்படி பண்ணலைன்னா அந்த பிரேக்கோட தன்மையே மாறிடும். நீங்கள் ஜஸ்ட் அதை ரொம்ப வருஷம் சேஞ்ச் பண்ணாமல் இருக்கவங்களாம் ஓப்பன் பண்ணி பார்த்தாலே தெரியும், ஆயிலோட தன்மையே ஃபுல்லாக மாறிடும். அதே மாதிரி 6 months ஒன்ஸ் வந்து டாப்அப் லெவல், மினிமம் லெவல் மேலே இருந்தால் டாப்அப் பண்ணிடணும். ஆயில் நீங்களே ரீஃபில் பண்ணிடலாம். பைக் வாங்கின புதுசுலலாம் கொஞ்சமாக பிரேக்ஸ் அப்ளை பண்ணாலே பைக் வந்து ஸ்டாப் ஆயிரும். ஆனால் கொஞ்சம் நாளடைவில் பார்த்தீங்கன்னா இந்த பிரேக்ஸ், இந்த த்ராட்டில் பார் லாஸ்ட் வரைக்கும் அப்ளை பண்ணால் தான் பைக் நிற்கும். இதற்கான காரணம், நீங்கள் சுத்தமாக என்றைக்குமே இந்த brakefluid ஆயில் வந்து சேஞ்ச் பண்ணாமல் வச்சுருப்பீங்க. ஸோ அதனால தான் பைக் வந்து சடனாக ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேங்குது. ஸோ ஒவ்வொரு பீரியடிக்கல் 10,000 கிலோமீட்டர்ஸ் ஒன்ஸ் வந்து இந்த ஆயிலை வந்து சேஞ்ச் பண்ணிடுங்க. நீங்களே எளிமையாக வீட்டிலே இந்த ஆயிலை சேஞ்ச் பண்ணலாம். அப்படி இல்லையா நீங்கள் சர்வீஸ் சென்டர் லோக்கல் மெக்கானிக்கை கொடுத்து கூட சேஞ்ச் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.